வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 20 ஃபீட்டுக்கு 40 ஃபீட் ஒரு ப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளாட் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ளாட் வந்து நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பெட்ரூமும் மேலே வந்து 2 பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் சென்டரில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அதை பற்றி நம்ம விரைவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 15 ஃபீட் அளவில் இருக்குது. இந்த கார் பார்க்கிங் நம்ம என்டையராக ரைட் சைடில் ஒரு காமன் வால் ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம ரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வழக்கம் போல் 2 கேட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்று காருக்கும் இன்னொன்று பெடஸ்ட்ரியனுக்கும் கொடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் அளவுக்கு ஒரு செட்பேக் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஏரியாவில் நம்ம சின்னதாக கார்டன் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனுக்கும் இந்த சைட்லேருந்து வென்டிலேஷன் கொடுக்கும்போது நாய்ஸ் பொல்யூஷனும் டஸ்ட் பொல்யூஷனும் ஈஸியாக ரிடக்ஷன் ஆகும் ரோட் சைடில் இருந்து. ஸோ அந்த கார் பார்க்கிங்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு கோர்ட்யார்ட் பொசிஷன் ஒன்று பார்க்குறீங்க. இந்த கோர்ட்யார்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த கோர்ட்யார்ட் நம்ம ரீச் ஆகிட்டு தான் ஹாலுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி க்ரியேட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரைவேசி நல்லா கொடுக்கும் இந்த ஏரியா. நெக்ஸ்ட் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹால் தெரியுது. இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. இந்த ஹால் ஒரு மீடியம் சைஸ்டு ஹால்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் வாலில் டிவி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த கோர்ட்யார்டு பக்கத்துலேயே நம்ம ஒரு டிவியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டீரியர் வாலில் நம்ம ஒரு ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு கிச்சன் பொசிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் தாராளமாக நம்ம எல் கவுண்டர் பொசிஷன் கொடுத்துக்கலாம். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸ்டவ் ப்ரொவிஷனும் நார்த் ஃபேஸிங்கில் நம்ம சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு 2 சைடிலும் விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டு கிராஸ் வென்டிலேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிச்சன் ப்ரொவிஷனுக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினை நம்ம இந்த கார்னரில் கொடுத்துக்க முடியும். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாம் கூட நம்ம இந்த கார்னர்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் பார்த்தோம்னா நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஒரு ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சைடில் சாயில் ஃபில் பண்ணிவிட்டு பிளான்டர் பாக்ஸ் நம்ம இந்த சைடில் வளர்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த சைட்ஸ்லனா ஒரு டைல் ஃபினிஷிங் கொடுத்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ சைட்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி பேவ்மெண்ட்டும் காட்டிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரூஃப்லேயும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ டாப்பில் இந்த மாதிரி காஃபர்ட் ஸ்லாப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நமக்கு ஓப்பனில் தெரியும். மேலே மட்டும் நம்ம ஒரு கிளாஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ லைட் மட்டும் உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நமக்கு ஏர் வென்டிலேஷன் தேவைப்படுன்ற பட்சத்தில் என்டையராக நம்ம லைட் ரூஃபிங்கும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 14 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 1 இன்ச் அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம் ஒரு பெரிய பெட்ரூம்னே சொல்லலாம். இதில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த 2 சைட்லையும் நம்ம விண்டோவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் என்டையராக நம்ம ஒரு வார்ட்ரோப் பொசிஷனும் பண்ணிக்க முடியும். இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு டாய்லெட் பொசிஷனும் ஒன்று பண்ணுறோம். ஸோ அதே 10 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் டாய்லெட் ப்ரொவிஷனும் வருது. இதில் வந்து நம்ம 2 பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிஷன் நமக்கு ஒரு டாய்லெட்டும் இந்த சைடில் வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம பெட்ரூம் டாய்லெட் ரெண்டுத்துக்குமே வென்டிலேஷன் நம்ம இந்த வெஸ்ட் சைட்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த சைடில் வந்து செட்பேக் நமக்கு 2 ஃபீட்டுன்ற அளவில் விட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆன உடனே ஒரு ஃபேமிலி லான்ச் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த லான்ச் ஏரியா நமக்கு 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. இது கீழே உள்ள மாதிரியே நமக்கு மெஷர்மெண்ட் வரும். இந்த ஏரியாவில் நம்ம ஒரு கட் அவுட் ஸ்பேஸும் கொடுத்துக்க முடியும். கீழே இருக்க லிவிங் ஏரியா உனக்கு டபுள் ஹைட் ஏரியாவாக தெரியும். ஸோ மேலேருந்து நம்ம ஒரு சாண்டியர் லைட்ஸும் இல்லை ஒரு ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டிக்க முடியும். ஸோ இந்த சைடில் நம்ம ஸ்லாப் ஏரியா கட் பண்ணுறதால ஃபேமிலி லான்ச் ஏரியா கண்டிப்பாக குறையும். அதனால் ஒரு மினிமலாக 3 ஃபீட் டு 4 ஃபீட் எடுத்துகிட்டு மீதி உள்ள ஸ்பேஸை நம்ம ஃபேமிலி லான்ச் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக அந்த ஸ்பேஸில் ஒரு 3 சீட்டர் வரைக்கும் அகாமடேட் பண்ணிவிட்டு காஃபி டேபிளும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ஹேண்டில் நமக்கு ஸ்டேர் கேஸ் வந்து கண்டினியூவேஷன் வரதால் இந்த சைட்லையும் நம்ம கேன்டிலிவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வந்து நமக்கு டெரஸுக்கு லீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சவுத் வெஸ்ட்டு கார்னர் இருக்கிற பெட்ரூம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் ஏரியாவும் நம்ம கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் மாதிரியே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே லேஅவுட் நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ டாய்லெட்டும் நமக்கு அதே மாதிரி லேஅவுட் நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயும் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 12 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. இதுலேயும் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டை நம்ம பெட்ரூம் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தாராளமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பெட்ரூமுக்கு நம்ம
தாராளமாக ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் வருது. இந்த பால்கனி ப்ரொவிஷன் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் கிச்சனுக்கு மேலே தான் நமக்கு இந்த பிளேஸ்மெண்ட் வருது. இந்த பால்கனியை இன்னும் கொஞ்சம் நம்ம வெளியே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 feet 8 inches 7 feet அளவில் இருக்குது. ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.